காலில் ஊசி குத்தும் உணர்வா? 100% தீர்வு இதோ. ஒரு மனிதர் நைட்ல படுக்கிறப்ப கால்ல 1000 ஊசி வச்சு குத்துற மாதிரி ஒரு உணர்வு. இதனால அவருக்கு தூங்க முடியல. அவருடைய எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் நார்மல். கால்ல ரத்த ஓட்டம் சரியா இருக்கான்னு பாக்குற டாப்லர் ஸ்கேனும் நார்மல். அப்ப அந்த வலி எப்படி வருது? சர்க்கரை மக்கள்ல 50% பேருக்கு இந்த மாதிரி வலி இருக்கு. இதோட ஆரம்ப அறிகுறி நிறைய பேருக்கு இருக்காது. கால்ல கொசு கடிச்சாலும் தெரியல, ஒரு முள்ளு குத்துனா கூட தெரியல. ஆனா இரவு முழுவதும் கால்ல தாங்க முடியாத வலி. இதற்கான காரணம் என்ன? இதத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. சர்க்கரை மக்களுக்கு முக்கியமான வீடியோ இது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. Facebookல பாக்குறவங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல இருக்கிற ஜாயின் பட்டனை அழுத்தி பங்களிப்பு செய்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. ஒரு 48 வயசுக்காரர், இரவுல எனக்கு கால்ல ஊசி குத்துற மாதிரி வலி இருக்கு, என்னால தூங்க முடியல, எனக்கு சர்க்கரையோட அளவு அதிகமா இல்ல, இதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எங்கள் மருத்துவமனைக்கு வந்திருந்தார். வெறும் வயிற்றுல எடுக்கப்பட்ட அவருடைய சர்க்கரையோட அளவு 120க்குள்ள இருக்கணும். 148 இருந்தது. சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கப்பட்ட சர்க்கரையோட அளவு 180 வரைக்கும் இருக்கலாம். அவருக்கு 173 இருந்தது. அவருடைய 3 மாத ஆவரேஜ் HbA1c 7க்குள்ள இருக்கணும். 7.2 இருந்தது, கொஞ்சம் கூட. அவரை பொறுத்தளவு எனக்கு சர்க்கரை அதிகமா இல்ல, அப்படியே இருந்தாலும் நான் உணவால கட்டுப்படுத்திக்கிறேன், எனக்கு மாத்திரை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2 வருஷமா அவர் எந்த மாத்திரையும் சாப்பிடல. கொஞ்சம் கொஞ்சமா கால் எரிச்சலும் கால்ல ஊசி குத்துற மாதிரி உணர்வும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பின்னாடி எலும்பு டாக்டரை பாக்குறப்ப எனக்கு சர்க்கரை இல்ல அப்படிங்கறத சொல்லி இருக்கிறார். அது சரியாகல அப்படின்னு அடுத்து நரம்பு டாக்டர் பாக்குறார். முதுகு தண்டுவடத்துல எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஸ்கேன் பண்றாங்க. கால்ல ரத்த ஓட்டம் சரியா இருக்கா அப்படின்னு டாப்லர் ஸ்கேன் பண்றாங்க. எல்லாமே நார்மல். அந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து 3 மாசம் கழிச்சு எங்க மருத்துவமனைக்கு அவர் வர்றாரு. அவருடைய பிளட் ரிப்போர்ட் எல்லாம் நான் பார்த்தேன். உங்களுக்கு எப்ப கால் எரிச்சல் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டேன். நைட்ல தூங்குறப்பதான் அதிகமா இருக்கு, டிவி பாக்குறப்ப காலை நீட்டி உட்கார்ந்தனா எரிச்சல் வந்துருது, வலியும் வந்துருது அப்படின்னு சொன்னார். ஏன் இந்த கால் எரிச்சல் வருது? அதற்கான தீர்வு என்ன? கால் எரிச்சல் வந்தால் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கறத பத்தி என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த தமிழ் புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணியோ அல்லது புக் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம கால் நரம்புகள் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு ஒரு கற்பனை காட்சி மூலம் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுல கரண்ட் வயர் மூலம் தான் வரும். அந்த வயரை சுத்தி ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிச்சா என்ன செய்யும்? முதல்ல ஒரு லைட்டா பிளிக்கரிங் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஸ்பார்க் வரும், கடைசியில முழு வயரும் பழுதாகிரும் அல்லது எரிஞ்சு போயிடும். நரம்புகளும் அந்த மாதிரி தான். முதல்ல ஊசி குத்துற மாதிரி இருக்கும், அதுக்கு பின்னாடி எரிச்சல் வரும். நம்ம மூளையிலிருந்து உணர்வுகளை கால்களுக்கு கொண்டு போறது நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள் தான். நம்ம உடம்புல இயல்பான அளவை விட கொஞ்சம் சர்க்கரை கூடிட்டாலே இந்த நரம்போட செல்களுக்குள்ளேயும் சர்க்கரை உள்ள போயிருது. இந்த குளுக்கோஸை எப்படியாவது வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம நரம்போட செல்கள் மெனக்கெடுது. அப்ப அங்க சார்பிட்ரால் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் உருவாகுது. இந்த வேதிப்பொருள்னால நரம்போட செல்கள் வீக்கமடையுது. அதோட ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு பொருளும் உருவாகுது. இது நரம்பு செல்களை கொஞ்சம் கொஞ்சமா சேதப்படுத்த ஆரம்பிக்குது. இது போதாதுன்னு நம்ம நரம்புகளுக்கு போற மெல்லிய இரத்த குழாய்களை இந்த சர்க்கரை சத்து அடைக்க ஆரம்பிக்குது. இத சுருக்கமா சொல்லணும்னா, அதிகமான சர்க்கரை சார்பிட்ரல் உருவாக்குது, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் உருவாக்குது, இரத்த குழாய்கள் டேமேஜ் அடையுது, இதனால நரம்புகள் சேதமடையுது. இந்த நரம்புகள் சேதமடைகிறப்ப கால்ல ஊசி குத்துற மாதிரி ஒரு உணர்வு வருது, எரிச்சல் வருது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உணர்வே இல்லாம போயிருது, எதுவும் குத்துறது கூட தெரியாது. அதற்கு பின்னாடி கால்ல புண்ணு வர ஆரம்பிக்குது. அது கால் இழப்புக்கும் விரல் இழப்புக்கும் காரணமா போகுது. ஆனால் கால்ல ஏற்படுற இந்த பிரச்சனைக்கு சர்க்கரை மட்டும் காரணம் இல்ல, விட்டமின் B12 குறைவு
குறைபாடு, விட்டமின் டி குறைபாடு, தைராய்டு பிரச்சனைகள், கிட்னி பிரச்சனைகள், அதிகமா ஆல்கஹால் சாப்பிடுறது, இந்த மாதிரி காரணங்களாலும் கால் எரிச்சல் வரலாம். கால் எரிச்சல் அல்லது கால்ல ஊசி குத்துற மாதிரி உணர்வு வந்தால் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதற்கு ஏற்ப சிகிச்சை பண்றதா நல்லது. இந்த நான் சொன்ன இந்த பேஷண்ட்டுக்கு ப்ரீ டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரையோட ஆரம்ப நிலை. இவருக்கு சர்க்கரை அதிகமாகவும் இல்லை, ஆனா நார்மலாகவும் இல்லை. இந்த நிலையிலேயே அவருடைய கால் நரம்புகள் பாதிக்கப்பட்டு கால்ல ஊசி குத்துற மாதிரி உணர்வுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை எப்படி சரி செய்யறது? நம்பர் 1, சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். இவரை பொறுத்தளவு 3 மாத ஆவரேஜ் HbA1c 7க்கு கீழே கட்டாயம் கொண்டுட்டு வரணும். அதற்கு ஒரு மினிமம் டோஸ் சர்க்கரை மாத்திரை நாங்க சாப்பிடணும் சொன்னோம். அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சாரு. உங்களுக்கு கால்ல ஊசி குத்துற மாதிரி உணர்வு இருந்தால், ப்ரீ டயபெட்டிஸ் இருந்தால், நீங்க அவசியம் GTT பரிசோதனை பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு சர்க்கரை இருக்கா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்மா சொல்ல முடியும். உங்களுக்கு சர்க்கரை இருக்கா, சர்க்கரையோட அளவு என்ன, உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இரண்டாவது, வாக்கிங். தினசரி வாக்கிங் போங்க. முடிஞ்சா காலையில, மத்தியானம், நைட்டு 3 நேரமும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நடங்க. இது காலுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். நம்ம சாப்பாட்டுல உள்ள சர்க்கரையை நம்ம உடம்புல உள்ள சதை பகுதிகள் பயன்படுத்த உதவும். சர்க்கரையோட அளவும் குறையும். மூன்றாவது, உணவு. உணவுல மாவுச்சத்தை குறைங்க, புரதச்சத்தை அதிகப்படுத்துங்க. நார்ச்சத்துள்ள உணவுகளை அதிகம் சேர்த்துக்கோங்க. நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. இது சர்க்கரையோட அளவை குறைக்க உதவும். நான்காவது, தூக்கம். ஒரு நாளைக்கு 7-8 மணி நேர தூக்கம் அவசியம். ஐந்தாவது, உடல் எடை. உடல் எடை அதிகமா இருக்கிறவங்க 5-10% உடல் எடையை குறைச்சாலே இன்சுலின் எதிர்ப்பு தன்மை குறையும். அதனால உடல் எடையை குறைக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்து 6வது, ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணுங்க. 7வது, ஆல்கஹால், அதாவது மது பழக்கம் இருந்தா நிறுத்திடுங்க. அடுத்து 8, நம்ம முகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை காலுக்கு கொடுங்க. தினசரி காலை பாருங்க. காலில் எதுவும் குத்தி இருக்கா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணுங்க. அவசியம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி காலை சோப் போட்டு கழுவிடுங்க. எண்ணெய் பசை இருக்கிற மாதிரி மாய்ஸ்சரைஸ் கிரீமை காலில் கட்டாயம் தடவுங்க. 9வது, உங்களுக்கு விட்டமின் குறைபாடு இருந்தா அதை அவசியம் சரி பண்ணுங்க. இது போக கால் எரிச்சலை, காலில் ஊசி குத்துற உணர்வை சரி பண்றதுக்கு நரம்பை சாந்தப்படுத்தும் மாத்திரைகளை டாக்டர்கிட்ட கலந்துகிட்டு வாங்கி சாப்பிடுங்க. இதெல்லாம் செஞ்சு அவரை நாங்க அனுப்பிச்சு வச்சோம். 2 மாசம் கழிச்சு அவர் வந்தப்ப காலில் ஊசி குத்துற உணர்வு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சார், ஆனா 50% தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. இன்னும் 2 மாசத்துக்கு அவருக்கு மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சு வச்சோம். அடுத்த 2 மாசம் கழிச்சு வர்றப்ப அவருக்கு ஊசி குத்துற உணர்வு சுத்தமா இல்ல அப்படின்னு சொன்னார். இந்த கால்ல ஊசி குத்துற உணர்வு வந்துட்டாலே நம்ம கால் நமக்கிட்ட ஒரு உதவி கேக்குது அப்படின்னு அர்த்தம். நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன், என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு நம்ம கால் நமக்கிட்ட சொல்ற செய்தி தான் அது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு சர்க்கரையை கட்டுப்படுத்தணும். அதற்கு அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்பு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல கால் எரிச்சல் சர்க்கரையால் வந்ததா கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.